வணக்கம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ என்ன சொல்லியிருக்கோம், நம்ம யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வியூஸ் அதிகம் போடுறதுக்கு போட்டிருக்கிறோம். அப்புறம் இந்த யூடியூப் ஆரம்பித்து எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு போட்டிருக்கிறோம். இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன், இன்றைக்கி வந்து இந்த சப்ஸ்கிரைபர்லாம் குறையும். அப்புறம் வந்து சப்பார் சப்பை பண்ணுறதுனால அதெல்லாம் என்ன பிரச்சனை வருதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஆரம்பத்தில் ஒரு யூடியூப் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து இந்த சப்பார் சப்பையை வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். புது யூடியூப்பராக பார்த்து தேடி பிடிச்சி அவங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்பாங்க. நாமளும் பண்ணுவோம், அவங்களும் பண்ணுவாங்க. இது வந்து போக போக என்ன ஆகுன்னா நமக்கு பாருங்கள் சப்ஸ்கிரைபரும் குறையும். அப்புறம் பார்த்தா இன்க்ரீஸ் ஆகும், குறையும். அது ஏன் குறையுது, எதனால் குறையுதுன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் இருக்குது. அது என்ன பண்ணுறது, பண்ணலாமா வேண்டாம், பண்ணக்கூடாது. ஆரம்பத்தில் பண்ணலாம், ஆனால் போக போக அது வந்து ஒரு ரீச் ஆகும். ஆமாம், ஆரம்பத்தில் எவ்வளவோ பெரிய இப்போ வளர்ந்து வர யூடியூப்பர் எல்லாம் நிறைய பேர் அந்த மாதிரியே சொல்லியிருக்காங்க. ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருக்காங்க ஒருத்தர். நான் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒருத்தர் வீடியோ பார்ப்பேன், அவங்க நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அப்புறம் நாமளும் மறுபடியும் போய் அவங்க வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணாதான் நம்ம வீடியோ மறுபடியும் வந்து பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க பெரிய அளவில் ஆகிட்டாங்க, பார்க்குறதில்ல. இது வந்து ஒருத்தர் பேட்டிலே சொல்லியிருக்காங்க. ஒரு நம்மளும் போல இருக்கவங்க தான். அந்த மாதிரி சப்பார் சப்பை பண்ணுறதுனால ஆரம்பத்தில் வேணால் வந்து அது ஒத்து போகும். அப்புறம் நம்ம குரூப்பாக இருப்போம், அப்புறம் ஒவ்வொன்றா அப்புறம் காணாமையே போயிடும். அப்போ ஆரம்பத்தில் பண்ணலாம். ஆனால் வந்து வளர்ந்து வர்ற சேனலெல்லாம் இப்போ பெரிய பெரிய சேனல்லாம் நம்ம போய் கேட்குறோமா சப்போர்ட் பண்ணுங்கன்னு, இல்லை அவங்க தான் வந்து பண்ணுறாங்களா, வீடியோ பண்ணுறாங்களா, பார்க்குறாங்களா, எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன சேனலில் பார்த்து தான் அவங்க வந்து வருவாங்க, நாமளும் போய் கேட்போம். அந்த ஆரம்பத்துக்கு வேணால் கரெக்டாக இருக்கும், போக போக அது சரி வராது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிக்குவாங்க. அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் சப்ஸ்கிரைபரில் வந்து கம்மியாகிட்டே கொஞ்சம் கம்மியாகும். நம்ம என்னடா அது ஒரு 1000 வரத்துக்குள்ளே அவங்க படுற பாடு இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து இன்னொரு 2 வந்துச்சு, ஏன்னா 1 வந்தாலும் 999 இருந்தாலும் அது வந்து வேஸ்ட்டு தானே. 1000 வந்தால் தானங்களே அது கரெக்டு. ஆனால் என்ன ஆகுன்னா பார்த்தீங்கன்னா 2 கம்மியாகிட்டே இருக்கும். அது வர்றதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அந்த மாதிரியெல்லாம் ஆகும். அது ஏன்னா அன்சப்ஸ்கிரைபர் பண்ணுறாங்க. அதனால தான். அது யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க நமக்கு எப்படி தெரியாது. அதனால் வந்து ஆரம்பத்துலனா நீங்கள் பண்ணிக்கிங்க, போக போக வந்து அவங்களே கலைஞ்சி போயிடுவாங்க, நாமளும் வந்துடுவோம். யாராவது ஒருத்தர் பெரிய ஆளாயிடுவாங்க. அதனால் மனஸ்தாபம் வரும். அவங்களுக்குள்ளேயே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஈகோ வந்துடும். நமக்கு நம்மளால தான் அவங்களுக்கு ரீச் ஆகுதா, இல்லை அவங்களால தான் நமக்கு ரீச் ஆகுதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் அவாய்ட் பண்ணிடலாம். இந்த 1000 சப்ஸ்கிரைபர், எனக்கு கூட 1000 சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பார்த்தா 2 குறைஞ்சிக்கிட்டே வரும். அது ஏன்னா நம்ம யூடியூப்காரங்க பண்ணுறதில்ல, நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே வந்து ஒவ்வொன்றும் வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க. அது யார் போகிறாங்க யார் படுறாங்கன்னு நமக்கு தெரியாது. நாம் போய் எல்லார் வீடியோவும் பார்த்துட்ருப்போம், சப்போர்ட் பண்ணுவோம், லைக் போடுவோம், எல்லாமே பண்ணுவோம். அவங்களும் வந்து பண்ணுவாங்க. ஆனால் ஒருத்தர் 2 பேர் பாருங்கள் வரமாட்டாங்க. அப்புறம் திடீர்னு வந்து செய்வாங்க. அவங்களாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதே போல் தான் இந்த சப்பார் சபை வந்து நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வர்ற வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே பாருங்கள் அப்படி படிப்படியாக கம்மியாகிடும். உங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்கெல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்க, நீங்களும் அதுலேருந்து விலைக்கு வந்துடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துடுவோம். ஏன்னா அது வந்து நாளைக்கு வந்து மானிட்டேஷன் ஆகும்போதோ இல்லை டாலர் வரும்போதோ அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். அதுக்காக நம்ம இதை வந்து சொல்கிறோம், முடிஞ்ச வரைக்கும். ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொந்தமாக நம்ம அப்புறம் வந்து இந்த சொந்தக்காரங்களுக்கு இதெல்லாம் அனுப்பிச்சு இப்போ நம்ம 4 பேர் பார்க்கறதுனால மட்டும் நம்ம பெரிய ஆளாக ஆகிட போகிறது. வெளியாளுங்க பார்க்கணும். எவ்வளோ சொந்தம் இருந்தாலும், எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், எத்தனை பேர் இருப்பாங்க, அதிகபட்சம் 10 பேர், 100 பேர் கூட வச்சுக்கோங்க. அந்த 100 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வேண்டியது என்ன, 4000 வாட்சவர், 1000 சப்ஸ்கிரைபர். இந்த 1000 பேர்த்துக்கு எங்கே போவோம், வெளியாளுங்க தானே. வெளியே இருக்கிறவங்க தான் என்றைக்குமே சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஆமாம், அதனால் நம்ம இது ரொம்ப கம்பல் பண்ணக்கூடாது. யாரையுமே நம்ம போய் கேட்கக்கூடாது, சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்கக்கூடாது. ஆரம்பத்தில் வளர்கிறதுக்கு வேணால் வந்து ஒருத்தருடைய உதவி ஒருத்தருக்கு தேவைப்படுது, செய்கிறாங்க. ஆனால் வளர்ந்த பிறகு கூட அவாய்ட் பண்ணுறது, இது நம்ம பாட்டு போட்டுருந்தா அது எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் வளர்றதானுங்க கரெக்டாக இருக்கும். நம்மளும் எந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்காது. நமக்கும் ஒரு தனியாக வந்த ஒரு தெம்பு தைரியம் இருக்கும். நம்ம ஒருத்தர் நம்பியோ இல்லை யாரை ஒரு 100 பேர் நம்பியோ 1000 பேர் நம்பியோ நம்ம வந்து சேனல் ஆரம்பிக்கல, மக்களை நம்பி ஆரம்பிக்கிறோம். அவங்க சப்போர்ட் பண்ணி அது வந்துட்டாக்கா அவங்க சப்போர்ட் பண்ணி வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து முன்னேற முடியும். அதனால் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த சப்ஸ்கிரைபர் குறையிறது அதனால தான்.
நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி நிறைய பேர் பண்ணி வச்சுருப்போம். அப்புறம் வந்து அன்சப்ஸ்கிரைபர் பண்ணிடுவாங்க. அதனால தான் சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி பண்றதுனால தான் அது அவங்க ஆமாம், அவங்க நம்ம இப்போ சேனல் பண்ணிட்டனால தான் அவங்க வந்து கம்மி அதை பண்ணிடுறாங்க. கம்மி பண்ணிடுறாங்க. அதனால இந்த 2 விஷயம் மட்டும் இந்த 2 விஷயம் மட்டும் நம்ம யூடியூப்பில் செய்யவே கூடாது. அப்படியே செஞ்சுருந்தாலும் நம்ம இந்த 4000 வாட்ச் அவர் வரதுக்கு முன்னாடி எல்லாம் கம்மி பண்ணிடணும். பண்ணிட்டாக்க ஏன்னா வளர்ந்து வர வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இது பண்ணி அந்த இது இல்லாமலே முன்னேற பார்க்கணும். ஆமாம், இந்த சப்ஸ்கிரைபர் குறையத்துக்கு அதுதான் காரணம். சபார் சபை பண்ணுறதும் அதுதான் காரணம். போக போக அப்படியே வந்து எல்லாமே காணாமல் போயிடும். அப்புறம் நம்ம ஓனாக தான் கஷ்டப்படணும். இந்த ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் இது போல் ஃபாலோ பண்ணுங்க. ஆரம்பத்தில் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது எல்லாருக்குமே கொஞ்சம் ஏற்றி வரத்துக்கு கொஞ்சம் ஆள் விருப்பம் இருந்தால், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் போக போக அதெல்லாம் எல்லாமே காணாமல் போயிடும். எல்லாரும் அவங்கவுங்க ஒரு பக்கம் தான் போயிட்டு இருப்போம். அது வந்து வாழ்க்கைக்கு அதுதான் வெற்றிக்கும் நல்லது. அதனால் நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் குறையுதுன்னு நினச்சி வருத்தப்படாதீங்க. எப்படின்னாலும் அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கின்றோம். வணக்கம்.